படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தனை காமிக்கிறாங்க இல்லையா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஸ்டார்டிங்லேயே ஏஞ்சி எங்கேயோ வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இந்த நம்ம படத்தோட ஹீரோ பேர் வந்து லூக்கஸ். அவன் வந்துட்டு அப்படியே இந்த ஊருக்கு பூரா ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நின்று பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. நல்லாவே இப்போ ரேப் மாதிரி பாடிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே, உனக்கு டைம் ஆகிட்டு உங்கள் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னீங்கன்னா தெரியுது அவங்க அப்பா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு. டைம் பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போனால் நீ கொஞ்சம் லேட் ஆகிட்ட, அடுத்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போயிட்டான். அப்படியே நம்ம இந்தாண்ட லூக்கஸை காமிச்சா அவன் இந்தாண்ட ஸ்கூலுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இருப்பானுங்க. அந்த 2 பேர்த்து அப்படியே பேசிட்டு இருப்பான். நீ நம்ம நைட் எங்கேயாவது வெளில பார்ட்டி மாதிரி போகலாமா, போயிட்டு ஜாலியாக இருக்கலாமா. நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வரதுக்காக நீ நைட் எங்கே போகலான்னு சொல்லி வச்சு ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் 6 PM எல்லாருமே கரெக்டாக வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அப்படி போனதுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்க பசங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த ஏதோ ஒரு ரூமில் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த இடத்த ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு பேசிட்டே இருக்க பார்த்து ஒரு இடத்துல ஒரு பொண்ணு வாய்ஸ் பண்ணி கேட்கணும். நம்ம பசங்களாம் அந்த இடத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா மேலே ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோ பார்த்துனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால உன் பேர் என்ன, உன் வீடு என்ன சொல்லி கேட்கணும். ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துக்கு போயிடும். ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பார்ட்டி நடக்குது இல்லையா, அந்த பார்ட்டிக்கு சில பேர்லாம் இவங்களை வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு ஓடிடுவா. நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம பசங்களும் அந்த இடத்த விட்டு ஓடிடுவானுங்க. அப்படி அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து கேட்பான் அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. ஆனால் நம்ம ஹீரோ விடாமல் பின்னாடி போய் நின்று கேட்பான் உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு பேர் மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. நம்ம ஹீரோக்கு அதனால இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அந்த பொண்ணு மேலே. உடனே அந்த இடத்த விட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே ஓடிடுவானுங்க. ஓடினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா இன்டர்நெட்டில் உட்காந்து தேட ஆரம்பிப்பான். அந்த பொண்ணோட தலைமுடி இருக்கு இல்லையா, அதை வச்சு தேட ஆரம்பிச்சிருவான். அப்படி தேடிட்டு இருக்க பார்த்து நிறைய ப்ரொஃபைல் வரும். பட் அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் மட்டுமே அந்த இடத்துல வரவே. ஆனால் ஒரு வழியாக நம்ம பசங்க இருக்கானுங்க இல்லையா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், அவனுங்க வந்துட்டு அந்த பொண்ணு வேலை செய்கிற இடத்துல கண்டுபிடிச்சிடணும். ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது தெரிஞ்சுட்டோன்னு நம்ம பசங்க வந்து நம்ம ஹீரோக்கு சொல்லுவாங்க. வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே குஷி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் போயிட்டு டேட் கூப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு போவாங்க. நீங்கள் ஒன்றா டேட்டுக்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பேசிட்டு போயிட்டு நம்ம பார்த்தே ஒரு நாள் தான் இருக்கும். அதுக்கட்டி நீங்கள் வந்து எப்படா நீ கூப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ விடாமல் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ கெஞ்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் கெஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பாட்டு பாடி அங்கே இருக்கிற எல்லாருமே என்கரேஜ் பண்ணோன்னே நம்ம ஹீரோனையும் ஒத்துப்பாங்க. சரி நான் இன்னைக்கு நைட்டு கூட டேட்டிங் வரேன்னு சொல்லிட்டோன்னே ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுவார். அவர் ஹீரோனி சொன்ன மாதிரி அன்றைக்கி நைட் வந்து டேட்டிங்காக ஹீரோனியுமே வந்துடுவார். அப்படி ஹீரோனி கேட்பாங்க நீ நம்ம நைட் எங்கே சாப்பிட்றதுக்கு போகிறோம், என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காரில் தான் போகிறோம்னே அதெல்லாம் தேவையில்ல நடந்தே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நிறைய பேச்சாலும் அப்படி நடந்துகிட்டே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே போயிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பலாம் பெருசாலாம் ஆர்டர் பண்ணலாம், சும்மா கம்மியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. பழசு அவங்க சின்ன வயசில் படிக்கிறது அந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆரம்பிக்குது. நிறைய மூவி தியேட்ரு இன்னும் நிறைய டின்னருக்குலாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போயிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கேட்குறாரு உன் வீட்டுக்கு நான் வரலாமான்னு சொல்லி கேட்டேன். ஹீரோனையும் சரி வான்னு சொல்லிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படியே ஹீரோ அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டேன்னா அந்த இடத்த ரொம்ப அழுக்காக வச்சுருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. பேசிகிட்டு இருக்க பற்றி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா நான் அவனை பார்த்தோன்னே நான் லவ் பண்ண சொல்லிட்டு அந்த ப்ரப்போஸ் பண்ணிடுவார் ஹீரோனிக்கு. இது கேட்டோன்னே ஃபஸ்ட்டு நம்ப மாட்டாங்க. விளையாடாதானே இல்லை நான் உன்னை உண்மையுமே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோனிக்கு கோவம் வந்து நீ இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு போன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறது தான் பார்ப்பாங்க. அப்படி ஹீரோனை அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, நம்ம ஹீரோனிக்கு கோவப்பட்டு என்ன பண்ணுவோன்னா உடனே மண்டலில் இருக்கிற பஸ்ஸில் எடுத்து காமிச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தா விக்கு நம்ம ஹீரோனிக்கு பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது, நான் இன்னும் 1 வருஷம் தான் வீட்டில் இருப்பேன், இப்பயும் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவார். ஆனால் மறாநாளே ஒரு பூக்கொத்து எடுத்து வந்துட்டு நீ வாழ போட்டு 1 வருஷம் தான் பரவாயில்ல, அந்த வாழ்க்கையை உன் கூட வாழ்ந்துறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நின்று கேட்க ஆரம்பிச்சு. அப்புறம் மறுபடியும் 2 பேருமே அந்த இடத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த 1 வருஷம் நான் உயிரோட வாழ போகிறோன்றதுனால அவங்களுக்கு நிறைய ஆசைங்க இருக்கும், கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம ஹீரோ என்னென்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு அது ஒன்று நிறைவேற்றத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோனை ஃபர்ஸ்ட் ஆசை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல போய் பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த இடத்துல பேசி முடிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோனிக்கு பர்த்டே வரும், அதையுமே கொண்டாடுறாங்க. அப்படியே சந்தோஷமாக ஒரு 4 மாதம் போனோன்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹீரோனுக்கு பேசிட்டு இருப்பாங்க. நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன், நீ பயப்படாத பற்றி இல்லை, நான் இறக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே நம்பிக்கையில் தான் அந்த இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நாள் போக நம்ம ஹீரோவுமே அவருக்கு அந்த பொண்ணுக்கான கடைசி ஆசை நிறைய இருக்கும் இல்லையா, அதை நிறைவேற்றத்துக்காக இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சிங்கர் ஆகும்னு சொல்லி ஆசை இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு ஹீரோயினுமே ஒரு ஸ்டூடியோ மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போய் நீ பாடுறான்னு சொல்லுவாங்க. அந்த ஹீரோவுமே அங்கே பாட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ பாடுறத பார்த்து நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே ஆச்சரியத்தில் மறுபடியும் நீ பாடுறான்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட வைப்பாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் ஹீரோ வந்து சொதப்ப ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துடும். அதனால வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. அப்படியே சந்தோஷமாக அந்த இடத்துல நிறைய வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நிறைய போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும். அப்படி போயிட்டு இருக்க பற்றி நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, ஹீரோ 6 மாதம் முடிஞ்சோடனே பார்த்து நம்ம
அவளை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னுமே உடம்பு ரொம்பவே முடியாத போயிடுச்சு. அப்பயுமே ஹீரோ சொல்லுவார், நான் இப்போயாவது உன்னை காப்பாற்றிடுவான், நீ பயப்படாதான்னு சொல்ல பார்த்து நம்ம ஹீரோயின் அப்பயுமே இல்லை, நான் சாவ தான் போகிறேன், அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனால நடக்க கூட முடியாது அப்பப்போ. அதனால நம்ம ஹீரோ தான் வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாரு. இப்படியே நாள் போக போக ஹீரோயினிக்குமே 10 மாதம் முடிஞ்சிடும். ஒரு வருஷத்துல 10 மாதம் முடிஞ்சோன்னா ஹீரோயினிக்கு ரொம்பவுமே முடியாது போயிடும். ஆனாலுமே சில இடத்துக்கு பார்ட்டிக்கு அந்த மாதிரி போயிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. பட் உடம்பு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கேன்சர் அவள் உடம்பு பூரா பாதிச்சுட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதனால வெளியில கூட வரவங்கள இன்னும் கண்ணாடி முன்னாடி நின்று வருத்தப்பட்டுட்டு இருப்பா. இப்படியே சந்தோஷமா போயிட்டு இருந்த கதை கொஞ்சம் கொஞ்சமா சோகமா ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் உடம்பு ரொம்பவுமே முடியாது போயிட்டு இருக்கு இல்லையா. அப்படியே ஒரு 11 மாசம் போயிடுது. நம்ம ஹீரோவாலுமே முடிய முடியல. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவுமே முடியாமல வந்து கட்டி பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாள் நான் இறக்க தான் போறேன்ற மாதிரி பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. பார்த்தா வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு பிளட் வாமிட் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடறா. எடுத்துட்டு பார்த்து ஹீரோ ரொம்பவுமே பயந்து போய் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. போய் காமிச்சு இங்க என்னதான் ஆச்சு அவளுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோ. அங்க வந்து டாக்டர் வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அவளோட உடம்பு பூரா கேன்சர் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பா. அதுக்கப்புறம் அவன் இறந்துருவாங்க. நம்ம ஹீரோல ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏத்துக்கவே முடியல. நாங்க வேற ஹாஸ்பிட்டல் போய்க்கிறோம், நீங்க அவளை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ரூமையுமே போய் தேட ஆரம்பிப்பாரு அழுதுகிட்டு. நம்ம லூக்கஸோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து சமாதானப்படுத்துவாங்க. லூக்கஸ் நீ பாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறா, உன் மனசு நிற்கும்னு சொல்லிட்டு நிறைய ஆறுதல் சொல்றாங்க. இது நம்ம ஹீரோவால ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியலனாலும் வேற வழி இல்லாம அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சாரு. அப்படியே இந்தாண்ட காமிச்சு நம்ம ஹீரோனிக்கு கடைசி ஆசைனா நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே நம்ம ஹீரோவுமே மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்படி இந்தாண்ட மேரேஜுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்க பார்த்து நம்ம ஹீரோயினுமே வீல் சேர்ல தான் வராங்க. அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவுமே உடம்பு முடியாது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஆனாலுமே அந்த இடத்துல சந்தோஷமா அவங்களுக்கு 2 பேத்துக்கு மேரேஜ் அங்கே முடியுது. அப்படியே அங்கே ஹீரோ கேட்பாரு, நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். நம்ம ஹீரோனையும் அங்கேயே ஓகே சம்மதம் சொன்னோடனே 2 பேருமே சந்தோஷமா அந்த இடத்துல மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்படியே அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கலைங்க. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஹீரோயினுக்கு கேன்சர் ரொம்பவுமே முடியாது போய் அவ்வளோதான், அங்கேயே ஹீரோயின் இறந்துடுறாங்க. இதனால ஃபியூனரில் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு ரொம்பவுமே அழுது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு சரி அவரோட கடைசி ஆசை சிங்கராகனு சொல்லிட்டு தான் ஆசை இருக்கும். அது நிறைவேற்றத்துக்காக ரெடியாகி அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிப்பாங்க. லவர்ஸ் டே இல்லையா, அதனால கொஞ்சம் லவ் மூவி ஏதோ ஒன்று சொல்லலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்போதான் இந்த மூவி என் கண்ணில் பட்டோடனே சரி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி டெய்லி மூவி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேடி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம உங்கள் குட்டி வயசு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் இந்த மாதிரி டெய்லி மூவி உங்களுக்கு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி. அப்புறம் கண்டிப்பாக இங்கே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. உங்கள் லவ் ஸ்டோரி ஜஸ்ட் 1 and 2 லைனில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மூவி யாருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இல்லை ரொம்ப அழகாக இருக்கோ அடுத்த நான் மூவி எக்ஸ்ப்ளனேஷனில் கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். மறக்காமல் நம்ம குட்டி வயசை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி. ஓகே.